கவுனுக்கு 2 விதமான ஃப்ளீட் பிடிக்கலாம். ஒன்று வந்து சாதா ஃப்ளீட்டு. சாதா ஃப்ளீட்டுன்றது இப்படியே ஒரே சைடாகவே வரக்கூடியது தான் சாதா ஃப்ளீட்டு. இந்த மாதிரி ஒன்று பிடிக்கிறது. அடுத்து பாக்ஸ் ஃப்ளீட்டுன்றப்ப ஒரு ஃப்ளீட் வந்து இப்படியும் இன்னொரு ஃப்ளீட்டு அதுக்கு எதிர்ப்புறமாகவும் இது பிடிக்கணும். திரும்ப இது இந்த பக்கம், அடுத்து அதுக்கு எதிர்ப்புறமாக ஒன்று இப்படி. இந்த மாதிரி 2 விதமாக பிடிக்கிறது. துணி வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு வந்து 3 மீட்டர் துணி எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி சாதா ஃப்ளீட்டுக்கு 2 மீட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி வந்து கவுன்களுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து இந்த சாதா ஃப்ளீட்டு. அதே போல் பாக்ஸ் ஃப்ளீட்டுன்றது நம்ம துணியை வந்து அதிகமாக இருக்க மாதிரி பிடிச்சிக்கிறது. நம்மளுடைய இது பொறுத்தளவு தான். சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம் பாக்ஸ் ஃப்ளீட்டு, பெருசாகவும் பிடிச்சிக்கலாம். பெரிய உடம்புல நல்லா துணி நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக பிடிச்சிக்கலாம். அதே போல் தூக்கக்கூடாதுன்னா இது மேலே போடக்கூடிய படிமான தையல் இது இதுலேயும் போடலாம். இந்த சாஃப்டான துணிக்கு தேவையில்லை. காட்டனாக இருந்ததுன்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 5 இன்ச் அளவில் இந்த ஓரத்துலேயே போடணும். அதாவது இந்த ஃப்ளீட் தூக்குதுலையே அந்த இடத்துல போடணும்.